அனைவருக்கு வணக்கம். நான் தான் உங்கள் கோவை ரஞ்சித் பேசுகிறேன். என்னுடைய வளர்ச்சி அநேகருக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒன்று கடவுளோட கிருபை, இன்னொன்று இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், கோவை மக்கள் தான் காரணம் என்னுடைய வளர்ச்சிக்கு. இலங்கையில் பக்கத்து வீட்டில் திருடிய 37 ரூபாய்க்காக 3 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்த தொழிலதிபரின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் 1977ஆம் ஆண்டு 17 வயதில் பிழைப்புக்காக தமிழ்நாட்டிற்கு வந்த ரஞ்சித் பல்வேறு வேலைகள் பார்த்து தற்போது கோவையில் கேட்டரிங் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். இந்த நிலையில் பைபிள் படித்து ஏற்பட்ட தாக்கத்தால் திருடிய பணத்தை திருப்பிக் கொடுக்க முன்வந்த ரஞ்சித் சுப்பிரமணியம் எழுவாய் தம்பதி இறந்துவிட்ட நிலையில் அவர்களுக்கு 3 மகன்கள் 1 மகள் இருப்பதை தெரிந்து கொண்டார். இதையடுத்து சில மாதங்களுக்கு முன்பு இலங்கை சென்ற ரஞ்சித் 1970ஆம் ஆண்டில் நடந்த சம்பவத்தை விவரித்து புத்தாடைகளும் திருடிய 37 ரூபாய் 50 காசுகளுக்கு ஈடாக 3 குடும்பங்களுக்கும் இலங்கை மதிப்பில் தலா 70,000 ரூபாய் வழங்கி இன்ப அதிர்ச்சி அளித்தார். நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் கடவுளோட கிருபை. நான் இன்னைக்கு நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கனால அநேகருக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணம் வந்தது. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, மகிழ்ச்சியாக இருப்பது உயிரோடு இருக்கையில் மனிதனுக்கு நன்மை செய்வதை அல்லாமல் வேற ஒரு நன்மையும் கிடையாது. ஒரு நாள் அந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு இந்த ஒரு எண்ணம் வந்தது. அப்போ ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் அவன் என்ன பண்ணணும், நல்லது செய்யணும். அதை நினைச்சதுக்கு பிறகு நான் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்லது செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா அநேகருக்கு தெரியும், பெட்ரோல் ரஞ்சித்துன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. யார் தள்ளிட்டு போனாலும் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போனால் 100 மில்லி பெட்ரோல் கொடுப்பேன். என் வண்டியில் ஒரு பம்ப் இருக்கும், பெட்ரோல் கொடுப்பேன். அநேக காரில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கலாம், என் காரில் பீரோவை பார்க்கலாம். அந்த பீரோவில் பார்த்தீங்கன்னா நைட்டி, லுங்கி, துண்டு, பேஸ்ட்டு, சட்டை, சாரி, செப்பல், பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு எல்லாம் இருக்கும். இது போக எமர்ஜென்சி லைட் வச்சுருப்பேன். அங்கங்கே சில இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா அந்த லைட்டை கொடுத்துட்டு போவாங்க. அது போக என்னன்னு கேட்டால் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும். அந்த மாதிரி வேஸ்ட்டாக போச்சுட்டு இருந்தால் அந்த தண்ணி எல்லாம் அடிச்சு விட்டு போவேன். இதுக்கு வேண்டி டேப் வச்சுருக்கேன். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டால், அதாவது நான் எல்லாத்தையும் ஒரு ஊக்குவிக்கணுங்கிறதுக்கு வேண்டி. ஏன்னு கேட்டால் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நன்மை ஒரு ஆளுக்கு செஞ்சால் போதும். ஊக்குவிக்கிறவனே ஊக்குவித்தா தேக்க வைக்கலாம். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி நன்மையான காரியங்களை செய்ய பழகிக்கணும். படத்தை பார்த்தா நான் யாருங்கிறது தெரியும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ரஞ்சித்னு வந்திருக்கு படம். ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, தமிழ் 4 மொழியில் வந்திருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட என்னுடைய ஃபுல் டீட்டெயில் தெரியும். ஏன்னு கேட்டால் இங்கே நேரம் மக்கள் நெருக்கமாக இருக்காங்க, நேரமும் சுருக்கமாக இருக்குது. நான் சொல்ல வேண்டியது உருக்கமாக இருக்குது. அதனால் சுருக்கமாக பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நேரத்தை கொடுத்த நம்முடைய ஆண்டவருக்கும் இதை நடத்துகிறதான சகோதரர்களுக்கும் நன்றியை வாழ்த்துதலை சொல்கிறேன். நம்ம கிறிஸ்தவர்கள் 1 ரூபா காசை கூட அடுத்தவங்க காசு நம்மகிட்ட இருக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. நம்பர் 1. அதனால கண்ட்ராக்டங்களை தள்ளுபடி பண்ணாங்க, எல்லா இதுலேயும் பண்ணாங்க. இதில் ஒன்று அப்போ சில 1:8 போட்டிருக்கு, உன்னை உலகம் என்றும் சாட்சியா நிறுத்துவேன்னு போட்டிருக்கு. அந்த வசனத்தை நிறைவேற்ற ஆண்டவர் அதை போய் கட்டிட்டு வந்த பிறகு பிபிசி, சன் டிவி எல்லாம் இருக்கிற சேனல் அத்தனை சேனல்லையும் போட்டாங்க. இது ஒரு சாட்சி. இன்னொன்று, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவரை சுற்றி தெரிந்தார். நன்மை செய்கிறவரை சுற்றி தெரிந்தாருன்னா நம்ம பார்க்குறவங்களுக்கெல்லாம் நன்மையை செய்யும். நான் ரஞ்சித் பிளஸிங் கேட்டரிங்னு வச்சிருக்கேன், அநேகருக்கு தெரியும். நீங்கள் எல்லாரும் பாட்டு கேட்க வந்திருக்கீங்க, பாட்டை சந்தோஷமாக கேளுங்க. ரஞ்சித் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ரஞ்சித் உண்மை சம்பவம்னு யூடியூப்ல நீங்கள் எல்லாம் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னுடைய வாழ்க்கை வரலாறு ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, தமிழ் எல்லாமே வரும். எல்லாரும் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. உண்மையாகவே அவருடைய வாழ்க்கையில் அந்த சாட்சி நம்மகிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. தொடர்ந்து அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதிலும் அநேகர் நம்ம எல்லாருக்கும் சுவையான உணவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து கர்த்தருடைய அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.